மார்க் 31ல இருந்து 33 வரைக்கும் எடுக்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க. நம்ம 12th சொன்ன மாதிரி தான். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கமெண்ட் எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா, இப்போ நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். 3 பேராகிராஃப் நீட்டாக அட்டன் பண்ணிடலாம். ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி. அப்புறம் இஆர்சி கொஸ்டின்ஸ் வந்து 3 கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்றது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ஸ் ஈஸியாக 3 மார்க் எடுத்துடலாம். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஓகே. ப்ரோஸ்ல பொறுத்தவரை இந்த போர்ட்ரைட் ஆஃப் த லேடி, இந்த பேராகிராஃப் பொறுத்தவரை எப்படி நீங்க எழுதணும் அப்படின்னா நம்ம 12th சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நீங்க டாபிக்ஸ், ஆத்தர், தீம் அப்படி போட்டுட்டு நீங்க கேரக்டர்ஸ் எழுதிட்டு நீங்க ஒரு முடிச்சுட்டு லாஸ்ட்ல மாரல் எழுதிக்கோங்க. அதே போதுமானது. உங்களுக்கு பேராகிராஃப் வந்து 3 மார்க்ஸ் அப்படின்றது கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஃபார்கெட்டிங், இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ப்ரோஸ்ல பார்த்தா ஆக்சிடென்டல் டூரிஸ்ட், இந்த கொஸ்டின்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கைட்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இது நீங்க எழுதிட்டு பேராகிராஃபா ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க. 3 பேராகிராஃபா ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க. இந்த மாதிரி ஒரே லைனா எழுத வேண்டாம். 3 கிராஃபா ஸ்பிளிட் பண்ணி எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் அப்படின்றது டெஃபினட்டா கொடுத்துருவாங்க. போயம் பேராகிராஃப் பொறுத்தவரை ஒன்ஸ் அப்பான் எ டைம், இந்த கொஸ்டின்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா போயம்னா லைன் ரிட்டன் இயர்லியர் ஸ்ப்ரிங், இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஹேலோ கிரவுன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரியில் ஆஃப்டர் 20 இயர்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன் ஏ டார்க், இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டீங்கன்னா வித் ஏ போட்டோகிராஃபர், இது இந்த கொஸ்டின்ஸ் அப்படி பார்த்துக்கோங்க. உங்களோட கைட்ஸ்ல இருக்கும், அது நீங்க தகுந்த மாதிரி நீங்க அப்படியே ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா த நெவர் நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க நீட்டா படிச்சிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இஆர்சி செக் பண்ணிடுவோமா? ஓகே. இஆர்சி பொறுத்தவரை இந்த 3 மார்க் 31ல இருந்து 33 வரைக்கும் எடுக்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க. நம்ம 12th சொன்ன மாதிரி தான், இதே தான். நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பப்ளிக்ல மார்க் அலாட்மெண்ட் தரது போயம் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. என்ன போயட் எழுதுனா 1 மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க் தான். அதனால எக்ஸ்பிளனேஷன் நீங்க ரிலேட்டடா அதனால மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால எல்லாமே இந்த 5 இதை நீங்க நீட்டா படிச்சு வச்சுட்டாலே இந்த 3 அவுட் ஆஃப் 3 அப்படின்றத டெஃபினட்டா நீங்க 3 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் 31ல இருந்து 33 வரைக்கும். ஸோ அதெல்லாம் நீட்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுட்டு ஃபுல்லா நீங்க பாத்துக்கோங்க. என்னென்னலாம் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், அப்புறம் செகண்ட் லெசன்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க, தேர்ட் லெசன், ஃபோர்த், ஃபிஃப்த், இந்த 5 தான் மட்டுமே நீட்டா படிச்சுட்டு போயிட்டு நீங்க எழுதினாலே போதுமான எக்ஸ்பிளனேஷன் எழுதினாலே போதும். இதை தாண்டி நீங்க எழுதணும் அப்படின்னா நீங்க 2 மார்க் 5 மார்க்ல படிச்சிருப்பீங்கல்ல, அதை லைட்டா நீங்க படிச்சுக்கோங்க. சார் 2 மார்க் இம்பார்ட்டன் கேட்டீங்கன்னா 2 மார்க் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் பப்ளிக் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, உங்களுக்கு முடிஞ்ச அந்த டிஜிட் கொஸ்டின்ஸ் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, போதும். 5 மார்க்கு மாதிரி இந்த ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி படிச்சுக்கோங்க. இஆர்சிக்கு நான் சொன்ன ஆர்டர்ல இது நீங்க லைட்டா ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க, போதும். ஏன்னா போயத்துக்கு 1 மார்க், என்ன போயம்னு எழுதணும் கண்டுபிடிக்கணும். அந்த க்ளூவோட மாதிரி நான் 12th வந்து க்ளூவோட மாதிரி கொடுத்துருங்க. 11th அதை நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி போயட்டுக்கு பார்த்துட்டீங்கன்னா என்ன போயட்னு ஆத்தர்னு எழுதணும். அடுத்து எக்ஸ்பிளனேஷன் பொறுத்தவரை நீங்க இது எழுதினாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அப்படின்றது டெஃபினட்டா கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே, நான் பேராகிராஃபும் உங்களுக்கு இஆர்சி அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ வொக்காபுலரி பார்ட்டை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க புக் பேக்கை தெளிவா ஃபுல்லா முடிச்சிருங்க. புக் பேக்ல கண்டிப்பா நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா 20 மார்க் சாலிடா ஒரு 15 14 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனால வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணி தொடர்ச்சியா அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு லைவ் வரேன். அந்த லைவ்ல வரும்போது உங்களுக்கு கன்ஃபார்மா அந்த எப்படி ஃபுல் மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.